மற்றவங்களுடைய செயல்களை குறை கண்டுபிடிக்கிறது அது ஒரு தப்பான பழக்கம், தேவையில்லாத பழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா? என்ன அப்படின்னா, நம்மை நாமே குறை கண்டுபிடிக்கிறது. நம்முடைய செயல்களில் இது சரியாக செஞ்சுருக்கலாம், அது சரியாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்நேரமும் நம்மளை நாமே விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதுவுமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ லைஃப் கோச் மற்றும் ஹவ் ஓப்பன் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, என்ன நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்களெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறது ஒரு தப்பான பழக்கம்னு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்மளோட செயல்களை எப்போதுமே நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இன்றைக்கி நடக்கிற விஷயம் இல்லை, எப்போயோ நடந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம இதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லை இதை செஞ்சுருக்கலாம், அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல தடவை நமக்கு நாமே மனசுக்குள்ளார சொல்லிக்குவோம், இல்லை மற்றவங்ககிட்டையும் இதை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒருத்தங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதை விட முன்னாடி ஒரு நல்ல வேலை கிடச்சிருந்துருக்கும். நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் இப்போ பார்க்குற வேலை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வேலையை ஜாயின் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, பேசாமல் அந்த வேலையிலே ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம், தெரியாமல் இந்த வேலைக்கு நான் வந்துட்டேன், அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே பல தடவை நீங்கள் சொல்கிறவங்களா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்னென்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் அவ்வளோ சீப்பாக இருந்தது, வாங்காமல் விட்டுட்டேன், இன்றைக்கி அதோட விலை எவ்வளவோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் இப்போ ஏறி போயிடுச்சு. நம்ம அன்றைக்கே புத்திசாலித்தனமாக வாங்கியிருந்தால் இந்நேரம் நான் கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சில சமயம் நம்ம சொல்லிடுவோம். ஸோ சில விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள் தவறாக போயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம், சில விஷயங்களை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக மொத்தத்தில் எப்போதும் நம்மளை நாமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விமர்சனம்னா வி ஆர் கிரிட்டிசைசிங் அவர் செல்ஸ், நம்முடைய செயல்களை விமர்சனம் பண்ணுறோம். சரி, இப்போ அதனால் என்ன, அது செஞ்சு நடந்ததானே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலே அதை பற்றி திரும்பி பேசுகிறதுனால எந்தவித உபயோகமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா, அதை திரும்பி நம்ம பேச என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். நம்ம எதையுமே சரியாக செய்கிறதில்ல அப்படின்னு நம்முடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், அப்புறம் அதே மாதிரி செய்கிற விஷயங்களை தவறாக செஞ்சிடறோம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செயல்களை கிரிட்டிசைஸ் பண்ண நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு நமக்கு நாமே நிறைய தடவை சொல்லிக்கிற மாதிரி ஆகுது. இது நம்முடைய ஆழ்மனதில் பதிஞ்சு போயிடுது. வி ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னென்னா, ஒரு விஷயம் புதுசாக நம்ம செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஏற்கனவே ஆழ் மனசில் என்ன பதிஞ்சிருக்கு, நம்ம எதையுமே சரியாக செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லி வச்சுருக்கோமா. அப்போ உடனே நம்முடைய ஆழ்மனம் என்ன பண்ணும், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உடனே சொல்ல ஆரம்பிக்கும், இங்கே பாருங்கள், ஏற்கனவே இந்த வேலையை நீங்கள் இப்படி தான் சரியாக செய்யாமல் விட்டுட்டீங்க, இப்போ இந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொஷின் கேட்கும். ஏன்னா நம்ம அதுக்கிட்ட அப்படி தானே சொல்லி வச்சுருக்கோம். அதனால் உடனே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். என்ன பண்ணுவோம், சரி வேண்டாம், இந்த வேலையை ஏற்கனவே இந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் நிறுத்திட்டேன், இல்லை இந்த வேலை தான் ஏற்கனவே ஃபெயில் ஆச்சு, ஒரு ஃபெயிலியரை நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஸோ அதனால் இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு முடிவு பண்ணி செய்கிற வேலையை நம்ம நிறுத்திடுவோம். அது மேபி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வந்திருக்கலாம். ஆனால் நம்மளோட ஓன் செல்ஃப் டவுட்டுனால அந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டுறோம். சில சமயம் செய்கிற வேலைகளையே நம்மளோட எஃபிஷியன்சியை குறைச்சிருவோம். சரி, இதுக்கு மேலெல்லாம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தத்தில் ஒரு வேலை செய்யவும் தயக்கம், செய்கிற வேலையை சரியாகவும் செய்ய முடியறதில்ல. அப்போ எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷமான சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும்? அதனால் செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கலாம். அதனால் அதுலேருந்து லெசன்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த விஷயம் நம்ம சரியாக செய்யலை, இனிமேல் அதுலேருந்து நம்ம எப்படி அதுலேருந்து என்ன பாடத்தை நம்ம கற்றுக்க முடியும், அதை நம்மளோட ஃப்யூச்சருக்கு என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் நம்ம அதை யோசிக்கலாமே தவிர, அன்றைக்கி சரியாக செஞ்சுருக்கலாம், சரியாமல் செய்ய விட்டுட்டோம், அன்றைக்கி இதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்மளை செல்ஃப் சபட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமே குறை கண்டுபிடிச்சி நம்மளை லோவாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம செய்ய வேணாம். அப்படி செய்ய நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் குறையும், எந்நேரமும் நம்ம மேலேயே நம்மளுக்கு சந்தேகம் அதிகரிக்கும், நம்ம மேலே நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படின்னா செய்கிற வேலைகளை நம்மளால் சரியாக செய்ய முடியாது. வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகவே இருக்க மாட்டோம். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டவுட்ஸ் வரப்போ என்ன செய்யலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகிறப்போ
ஒரு டவுட் வருது, பயம் வருது அப்படின்னா என்ன செய்கிறது? இதே மாதிரி செல்ஃப் கிரிட்டிசம் அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ். நம்ம என்ன விஷயங்களை யோசிக்கிறோம், அப்படி யோசிக்கிறதுனால என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோம், அப்படி ஃபீல் பண்ணுறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, அப்படி அதனால் விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரியும், அந்த இடத்த வாங்காமல் விட்டுட்டோங்கிற ஒரு கவலை இருக்குது, அந்த வேலைக்கு போகாமல் விட்டுட்டோங்கிற ஒரு கவலை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறப்போ ஐ ஃபீல் பேட் அபவுட் மீ, நான் என்னை ரொம்ப குறைவாக மதிப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, செல்ஃப் கம்பேஷன். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு உனக்கு தெரியுமா, நான் இந்த வேலைக்கு போயிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், தெரியாமல் அந்த வேலையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அன்னைக்கே அந்த வேலையை சேர சொன்னேன் இல்லை, ஏன் சேரலை, அதுதான் அப்படி கஷ்டப்படுற, நல்லா கஷ்டப்படு அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? சரி போனால் போகட்டும், விடு. இனிமேல் நம்ம ஒரு அலர்ட்டாக இருந்துக்கலாம், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோ, இதை விட ஒரு பெட்டர் வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுவோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம். அதுதானே ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அடையாளம். நம்ம அப்படி தானே பேசுவோம். அப்போ அதே மாதிரி நம்மளையும் பேசிக்கலாம். அப்போ நம்ம மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும்? அதனால் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் நம்ம பேசிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? சரி போனால் போகட்டும், இதை விட பெட்டர் வேலை நம்மளுக்கு கிடைக்கும், இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், இதை ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கம்பேஷனோட, ஒரு கருணையோட, ஒரு பரிவோட நம்ம வார்த்தைகளை நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் உங்களுக்கு உங்கள் திறமை மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குது, இதை செய்ய முடியுமான்னு ஒரு டவுட் வருதுன்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க. யூ கேன் சீக் சப்போர்ட். உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்ககிட்ட நான் இது பண்ணலான்னு இருக்கேன், இது சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட உங்கள் சஜஷன் கேட்கலாம். யூ கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்போ விதவுட் செல்ஃப் கிரிட்டிசிசம், உங்களை நீங்களே குறை கூறிக்கொள்ளாமல் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறப்போ அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எப்பயோ நடந்து போன விஷயங்களை, முடிந்து போன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாமல் இப்போ என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனத்தை ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிற பல நல்ல விஷயங்களை நம்மளால் பிளான் பண்ணி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.